அக்ஷய திருதியை 2025 தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது பிறையான அக்ஷய திருதியை திருநாள் மிகவும் மகிமை வாய்ந்தது. இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் 30 புதன்கிழமை அன்று வருகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் இந்த நாளில் அக்ஷய திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும். ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரை அக்ஷய திருதியை திதி உள்ளது. அக்ஷய திருதியை நாளில் வாங்குவது விலையுயர்ந்த பொருளான தங்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான மகாலட்சுமியின் அம்சமான உப்பை வாங்கி வைத்தாலே போதும். தங்கம், உப்பு வாங்க ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 2:12 வரை நல்ல நேரம் உள்ளது. பூஜை செய்ய நல்ல நேரம் ஏப்ரல் 30 அன்று காலை 5:41 மணி முதல் 11:55 மணி வரை உள்ளது. பூஜைக்குரிய இந்த நேரத்தில் வாங்கிய புதிய பொருளை வைத்து லட்சுமி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம். லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும். அக்ஷய திருதியை என்று சோபன யோகமும் சர்வார்த்த சித்தி யோகமும் உள்ளது. இது பகல் 12:02 மணி வரை இருக்கும். இந்த யோக நேரத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகும். லட்சுமி தேவியின் அருளும் கிடைக்கும். அக்ஷய திருதி என்று புதிய தொழில் தொடங்கலாம். வீடு மனை வாங்கலாம். ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். அக்ஷய திருதிய நாளில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்வது, புதிய பொருட்களை வாங்குவது, இவற்றை விட முக்கியமானது இல்லாதோருக்கு என்ற அளவுக்கு உதவுவதும், தானம் அளிப்பதும், முன்னோர் கடன்களை செய்வதும் மிகுந்த நன்மைகளையும் செல்வ செழிப்பையும் தரும். அட்சய திருதியை நாளில் அன்று தங்கம் வாங்குவதால் வாழ்வில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தங்கம் போன்ற ஆபரணங்கள் வாங்குவது நல்லது. மேலும் பச்சரிசி, வெல்லம், உப்பு போன்றவற்றையும் வாங்கலாம். வெப்பத்தை தணிக்கும் வகையில் உடுக்க உடை, குடை, பானகம், நீர்மோர், விசிறி போன்றவற்றை தானம் தரலாம். தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் தந்தால் திருமண தடையாகலும். அன்னதானம் செய்வது. அட்சய திருதியை அன்று கடன் வாங்கவோ கடனை திருப்பிக் கொடுக்கவோ செய்யாதீர்கள். அட்சய திருதியை அன்று யார் வந்து யாசகம் கேட்டாலும் காசோ அல்லது உணவோ தவறியும் கூட இல்லை என்று சொல்லாதீர்கள். அட்சய திருதியை நாளில் யாரிடம் கோபப்படவோ எதிர்மறையான சொற்களை பேசுவதும் கூடாது. கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. அட்சய திருதியை அன்று ஏதாவது வாங்குவதற்கு வெளியில் சென்றுவிட்டு வெறும் கையுடன் வீட்டிற்கு வரக்கூடாது. வரப்போற அட்சய திருதியை அன்றைக்கு தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த ஒரு பொருளை வாங்குங்கள். தங்கம் வாங்கியது போன்ற பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன மளிகை கடையிலேயே இது கிடைக்குங்க. விலை வெறும் 10 ரூபாய் தாங்க. தங்கம் வாங்கினதை விட பல மடங்கு பலன் தரக்கூடிய இந்த ஒரு பொருளை வீட்டுல வாங்கி அன்னைக்கு பூஜை ரூம்ல வச்சு வழிபடுங்க. அப்படி வழிபடுவதால மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க. அதனால நீங்க தங்கம் வாங்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. மகாலட்சுமி குடியிருக்கும் அந்த ஒரு பொருள் கல்லுப்பு தாங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு கல் உப்பையை வாங்கி உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு வழிபடுங்க. ஒரு மண்பானை அல்லது ஒரு பித்தளை கிண்ணம் அல்லது ஒரு செம்பு கிண்ணம், இதுல ஏதேனும் ஒன்றில அந்த கல் உப்பை நல்லா கோபுரம் போல நிறைச்சி வச்சு பூஜை ரூம்ல அன்னைக்கு முழுக்க அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது போல கல்லுப்பை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதனால் சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்.